பயபக்தியோடு நாம் முழங்கால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். இத்திசையும் புரிவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மெய்யாகவே நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். முதல் நாளில் ஆண்டவர் திரண்டு வருகிற மேகம் போன்ற சாட்சிகள் வழியாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இந்த உலகம் நமக்கு தருகிற எல்லா ரிப்போர்ட்டுகள், மதிப்பீடுகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் என்பதையும், இந்த மூன்றாவது நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இறைவன் நடாத எந்த தீமைகள் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, எந்த வியாதி வருத்தங்கள் உங்களை ஆட்டி படைக்கிறதோ, எந்த பிரச்சனை போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நுழைந்திருக்கிறதோ, அவை அனைத்திலிருந்தும் இந்த தெய்வம் உங்களுக்கு விடுதலையை தர உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம். அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார். பலனில்லாத, எந்த விதத்திலும் பயன்படாத ஒரு ஏமாற்று நிலையில் இருந்த அந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார். சீடர்கள், ஆண்டவரே நீர் சபித்த அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிற்று என்று சொன்னதற்கு ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழு என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். கை தட்டுங்க பார்ப்போம். உன் வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையிலேயே நீ துவண்டு போய் விடாமல் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிய வேண்டும், எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் யோவான் 14:14 கூறுகிறார், என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கைகளை தட்டுங்க. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை விசுவசித்தால் என்னை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். நல்ல பயபக்தியோடு எழுந்து நிற்போம். இந்த நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வந்திருக்கிறார். லேகியோன் பிடித்த மனிதன், பிசாசினால் பிடிக்கப்பட்டவன், அலைந்து திரிந்து கத்தி கூப்பாடு போட்டு சங்கிலிகளை அத்து
கல்லால் தன்னுடைய உடலை கீறி வருகிறவர்கள் போகிறவர்களை எல்லாம் துன்புறுத்திய மனிதன். காரணம், அவனுக்குள் இருந்தது 6000 பேய்கள். ஆனால் அதே மனிதன் இயேசுவினால் விடுவிக்கப்பட்ட பின்பு தெக்கப்போலி நாடு எங்கிலும் அவன் சென்று இயேசுவின் மகிமையை அறிவிக்கும் நற்செய்தி பணியாளனாய் மாறினான். கைகளை தட்டுங்க. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை உருமாற்ற வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யோபுவின் சோதனை காலம் முடிந்து அவன் இரட்டிப்பான நன்மையை பெற்றான். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாத்தானை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். யோபு சோதிக்கப்பட்டார், இயேசு சோதிக்கப்பட்டார், சீடர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சோதனை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கவில்லை. சோதனையை அவர்கள் ஜெயித்தார்கள். கை தட்டுங்க. என் வாழ்க்கையில வருகிற எல்லா சோதனையும் ஜெயிக்க என் இயேசு எனக்கு துணையாயிருக்கிறார். ஆதலால் தான் பைபிள் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இவர் வல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு நீ எந்த சோதனையில வந்திருந்தாலும் என் மகனே மகளே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். 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 ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜாவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கின்றோம். நோய்கள் எல்லாம் நீங்கிடும் ஆராதனையினால், பேய்கள் எல்லாம் ஓடிவிடும் ஆராதனையினால். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்றோம். நல்லவரே வல்லவரை ஆராதிக்கின்றோம். பாடைகளின் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். நல்லவரை வல்லவரை ஆராதிக்கின்றோம். பாடைகளின் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்றோம்.
பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிக்கின்றோம், நல்லவரா வல்லவரை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிக்கின்றோம், நல்லவர வல்லவரை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசு மெசியாவை ஆராதிக்கின்றோம். இயேசு மெசியாவை ஆராதிக்கின்றோம். எல்லாவித தீமைகளும் ஓடி போகும், எல்லாவித பிசாசுகள் ஓடி போகும். எல்லாவித தீமைகளும் ஓடி போகும், எல்லாவித பிசாசுகள் ஓடி போகும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா கைகளை தட்டி வாயை திறந்து தேவனே உம்முடைய வல்லமை, இயேசுவே உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. நற்கரை நாதரே உம்முடைய வல்லமையால் நிரம்பிடப்பா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கஷ்டங்கள் தீர்ந்திடும் இயேசுவின் நாமத்தில், நஷ்டங்கள் மாறிடும் இயேசுவின் நாமத்தில். வறுமைகள் ஒழிந்து போகும், வறுமைகள் ஒழிந்து போகும். கடன் தொல்லை எல்லாம் நீங்கிவிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைகள் தட்டி பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, இயேசுவே, நற்கரை நாதரே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா இயேசுவே இயேசுவே தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, ஒவ்வொரு சகோதரியையும் ஒவ்வொரு சகோதரனையும் ஆண்டவரே நீ தொடுவதற்காக நன்றி அப்பா. மகளே மகனே கூப்பிடு. இயேசு 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 அப்பாவுடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. இதோ தேவ வல்லமை நற்கருணை நாதர் உன் நடுவிலே உலாவுகிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசுவே, தெய்வீக வல்லமை, தெய்வீக மகிமை. ஓ நன்றி 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 அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. கூப்பிடு கூப்பிடு. வாஞ்சையோடு கதறு. இப்பொழுது உனக்கு அற்புதம் நடக்கிற நேரம். இயேசு நடுவிலே வந்திருக்கிறார். இயேசு நடுவிலே வந்திருக்கிறார். இயேசு உன்னை கொடுக்கிறார்.
இடத்திலே ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வல்லமை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஆவியானவரே அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள். தேவ வல்லமை பெற்றுக்கொள். தேவ மகிமை பெற்றுக்கொள். ஓ பரலோக அனுபவம் அன்றைய வல்லமை இறங்குகிறது. அக்கினியானவர் அக்கினியானவர் பெருங்காற்றாய் வருகிறவர், தென்றலாய் வருகிறவர், வெண்புறாவாய் இறங்கி வருகிறவர், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஓ நன்றி அப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்க. பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா சோதனைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மட்டும்தான் நீர் மட்டும்தான் என்னை விடுவிக்க கூடியவர். என்னை விடுவிக்க கூடியவர். நீர் மட்டும்தான் நீர் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க கூடியவர். ஆசீர்வதிக்க கூடியவர். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் வேரோடு பிடுங்கி எறிகிற நாள். வேதம் சொல்லுகிறது, தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கி எறியப்படும். பாருங்கள், ஒரு தகப்பன் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறான், நீர் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்களுக்கு உதவி செய்யும். காரணம் என்ன? இந்த மனிதன் கண்டிப்பாக தன் மகன் நோய்வாய்ப்பட்டு சாத்தானின் பிடியில் இருந்த பொழுது எப்படியாவது அவனுக்கு நலம் கிடைக்க வேண்டும் என்று 1000 வழிகளை தேடி இருக்கலாம். முடிவிலே சில பேர் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பார்கள். இயேசுடைய சீடர்களிடத்திலே போய் அந்த மனிதன், ஐயா எப்படியாவது என் பையனுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா சீடர்கள் நம்பிக்கையற்ற நிலையில், தடுமாறுகிற நிலையில், குழப்பம் நிறைந்த நிலையில் இருந்ததனால் சாத்தானை அவர்களால் விரட்ட முடியவில்லை. இயேசு அந்த இடத்தில் வந்து பார்க்கிறார். நம்பிக்கையற்ற தலைமுறையே, உன்னோடு நான் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கணும்பா? உங்க விசுவாசம் என்னப்பாச்சு? அப்பதான் அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, உங்க சீடர்களால இதை முடியல, நீங்களாவது ஏதாவது செய்ய முடியும்னா உதவி செய்யுங்க. இயேசு சொன்னார், நம்புகிறவனுக்கு, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கை தட்டு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நீக்க இந்த இயேசுவால் எல்லாம் முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள். வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும் வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. என் கணவனுக்குள்ள இந்த குடி பழக்கத்தை வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. என் மனைவிக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பாவ தீமைகளை வேரோட பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற மந்திரவாதங்கள்,
பில்லி சூனியங்கள், மாந்திரிக கட்டிகள், எல்லா தீமையையும் வேரோட பிடுங்கி போடுங்கப்பா. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. என் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பிக்கையை மிகுதியாக்கும். என் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி கைகளை உயர்த்தி வாயை திறந்து உன் நஷ்டங்கள், உன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும், எல்லா தீமைகளையும் ஆண்டவர் வேரோடு பிடுங்கி எறிவாராக. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் கைகளை தட்டி வேரோடு வாயை திறந்து எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. கடனாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வாயை திறந்து சொல்லுங்கப்பா. கடனாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வாயை திறந்து வணக தந்தை விருப்பத்தோடு, விசுவாசத்தோடு வேரோடு பிடுங்கி போடுமப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அதிகாரத்தோடு தந்திரமாக இயேசுவே, தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. நோயாக இருந்தாலும் ஆமென். வேரோடு பிடுங்கி போடுமப்பா. நோயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வேரோடு பிடுங்கி போடும். ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஓஷாரா லகவ பாபா நன்றி ஆண்டவரே. பேயாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வாயை திறந்து கைகளை தட்டி வணக தந்தை இயேசுவின் நாமத்திலே எல்லா தீமைகளும் என் கணவனை விட்டு, என் மனைவியை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, வெளியில விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆமென். வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. வணக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. முழங்கால் படியிடுவோம். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். இந்த முதல் உங்கள் உள்ளத்திலே முதல் நாளிலே ஆண்டவரேன்னு ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அது அப்படியே ஞாபகத்தில் கொண்டு வாங்க. இரண்டாவது நாளிலே நேற்றைய தினத்தில் ரெண்டு காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கேட்கும்படி ஜெபிக்க அழைத்தோம். இந்த மூன்றாவது நாள் ஆரம்பத்திலே ஒரு 3 சிறப்பான கருத்துக்களுக்காக ஜெபிக்க சொன்னோம். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இயேசுவிடத்தில் உன்னுடைய தேவைகளை ஒப்புக்கொடு. சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளை ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். 3 நாட்களும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தை அனுப்பினார்.
அவர் உங்களை வெறும் கையாய் அனுப்புகிறவர் அல்ல, வெறும் கையாய் அனுப்புகிறவர் அல்ல. வேதத்திலே பாருங்கள், யோபுவுடைய வாழ்க்கையில சோதனை என்று ஒரு காலம் இருந்தது. வேத வியாக்கியானம் எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யோபுவுடைய துன்ப காலம் என்பது ஒரு 9 மாதம் என்று சொல்லுகிறார்கள். 9 மாத காலம் அவருடைய வாழ்க்கை உபத்திரவம், இழப்பு, பிரச்சனை, வியாதி எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த நேரத்திலும் யோபு ஒண்ணு சொன்னாரு, ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாயை திறந்து சொல்லு. நீ நான் சோதனையில் இருக்கலாம் பிரதர், ஆனா என் மீட்பர், வியாதியில் இருக்கலாம் ஆனா என் மீட்பர், கடன் இருக்கலாம் ஆனா என் மீட்பர், காற்றும் கடலும் இருக்குது ஆனா என் மீட்பர். எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாலும், சொல்ல, எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் இருக்கிறார்? யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு, நான் அதை அறிவேன், யாரோ அல்ல. அதனால என் கண்கள் அவரை காணும். கை தட்டுங்கப்பா. என் கண்கள் அவரை காணும், வேறொரு கண்கள் அல்ல. இதோ ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த யோபு இழந்தது, யோபு அவமானப்பட்டது எல்லாத்துக்கும் ஒரு நாள் முடிவு வந்தது. ஒரு நாள் யோபு தன்னை வஞ்சித்த, தன்னை சபித்த, தனக்கு விரோதமாய் இருந்தவர்களை எல்லாம் மன்னித்தார். கை தட்டுப்பா. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, முழங்கால் நல்ல முழங்கால் படியிட்டு. யாரெல்லாம் துக்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை வியாகுலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினாங்களோ, எல்லாரும் இயேசுவிடத்தில் கொடு, இயேசுவிடத்தில் கொடு. 2 கைகளை விரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை துன்புறுத்தினவர்கள், என்னை ஏமாற்றினவர்கள், இல்லாது பொல்லாது சொன்னவங்க, என் லைஃப் அழிச்சவங்க, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள உங்கள்கிட்ட கொடுத்துருது, அவங்கள மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். வாயத்தன்னு சொல்லு, மன்னிக்கிறேன். என்னை ஏமாத்தினவங்களை மன்னிக்கிறேன், என்னை சபிச்சவங்களை மன்னிக்கிறேன், என் வாழ்க்கை திருடினவங்களை மன்னிக்கிறேன், அபாண்டமா என் மேல பழிப்பட்டவங்களை மன்னிக்கிறேன், என் வாழ்க்கையில சோதனைக்காய் பயன்படுத்தப்பட்ட எல்லா பாத்திரங்களையும் நான் மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, யோபு மன்னித்தது மட்டும் இல்லைங்க, யோபு தன் நண்பர்களுக்காய் ஜெபித்தானா. கை தட்டுங்க பாப்போம். இந்த நாள் உனக்கு ஒரு வெற்றியின் நாளாக, உயிர்ப்பின் நாளாக, உயிர் மீட்சியின் நாளாக மாற வேண்டும் என்றால் நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு துரோகம் செய்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை இல்லாத பொருளா சொன்னவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை பற்றி அவதூறாய் பரப்பினவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை தூக்கி எறிந்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை கைவிட்டவங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2 கைகளை உயர்த்துங்க, 2 கைகளை உயர்த்துங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்க எல்லாரையும் நினைங்க. இயேசுவே, இதோ என்னை துக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின எல்லாரையும் உங்கள்கிட்ட கொடுக்கிறப்பா, எல்லாரையும் கொடுக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, என்னை வேதனைப்படுத்தினவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை சபிச்சவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை ஏமாற்றினவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னை பழிச்சவங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னைய பயன்படுத்தி தங்களுடைய சொந்த லாபத்தை சம்பாதிச்சுட்டு என்னை நடுரோட்டில் விட்டவங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். நல்ல வாய் திறந்து என் பாரங்கள்
என் சுமைகள் சொல்லுங்கப்பா, என் பாரங்கள் நல்ல குரலை உயர்த்தி, என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. அப்பா பிதாவே, 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 அப்பா பிதாவே. உறவுகள் எல்லாம் அர்ப்பணித்தே, உற்றார் உறவுகள் அர்ப்பணித்தே. உறவுகள் எல்லாம் ஏமாத்தினவங்களா, அர்ப்பணி, கைவிட்டவங்களா, குற்றம் சாட்டினவங்களா, அர்ப்பணித்தே. கைகளை உயர்த்தி, அப்பா பிதாவே, 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 அப்பா பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இப்பொழுது வரையிலும் இப்பொழுது வரையில் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொடுக்கிற, பிரச்சனைகளை கொடுக்கிற எல்லா உறவுகளையும், எல்லா உறவுகள், சக மனிதர்களையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை உம் பாதத்தில் அர்ப்பணித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் துன்பத்தை கொடுத்தார்களோ, அவமானத்தை ஏற்படுத்தினார்களோ, அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, என் சோதனைகளிலிருந்து என்னை விடுவித்து என்னை ஆசீர்வதியும். பயபக்தியோடு எல்லோரும் எழுந்து நிற்போம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு இன்று விடுதலை தருகிறார். ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருகிறார். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் வாய் திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி கைகளை தட்டி இன்னைக்கு இந்த 3வது நாளில் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யோபு நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது அவனை தூற்றின நண்பர்கள், தவனை விட்டு விலகின மக்கள் திரும்பி வந்தார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை விட்டு பிரிஞ்ச உறவுகள் இன்னைக்கு சேருகிறார்கள். எஸ், முதல்ல சொல்லுங்க, உங்களை விட்டு பிரிஞ்ச உறவுகள், உங்களை தூக்கி எறிஞ்சவங்க உங்க சார்பில் வருகிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு உங்க குடும்பம் இணைகிறது. உங்களை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் ஒன்னாய் சேர்ந்து வர்றாங்க. யோசேப்பை தூக்கி எறிந்தவர்கள் யோசேப்பிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். யோபுவை விட்டு பிரிந்தவர்கள் யோபு இடத்திலே வந்தார்கள். இன்னைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போன எல்லாரும் உங்க இடத்துல வருகிறார்கள். ஈசாக்கை துரத்தினவர்கள் சொன்னார்கள், உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை இதனால் நாங்கள் கண்டு கொண்டோம். ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கைகள் தட்டி, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே.
என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 காரியங்களை ஆண்டவரிடத்தில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கணவரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய மாமனாரை ஒப்புக் கொடுக்கிறேன், மாமியாரை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போம். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல குரல் உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவிக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி ஏசப்பா, உங்க நாமத்தினால் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நல்ல உன்னதமான உத்தமமான பிள்ளைகளாக இருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற குடி பழக்கங்கள், போதை பொருட்கள், தீய நாட்டங்கள், விபச்சார சிந்தனைகள், தீய வழிமுறைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டி நரகத்திலே தள்ளப்படட்டும். எல்லா தீமைகளும் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக வல்லமை குடும்பங்கள் மீது இறங்கட்டும். எல்லா சந்தேகங்கள், சஞ்சலங்கள், சங்கடங்கள், எல்லா சாண்டை சாச்சரவுகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாதித்திருக்கிற எல்லா அந்நிய காரியங்களும், பொல்லாத மனிதனின் தீக்கரைகளும் வெளியேறுவதாக. ஆண்டவரே, குடும்பங்களை பாதுகாத்தருளும், உறவுகளை பாதுகாத்தருளும். பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவியை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இப்படி வல்லமை இறங்கட்டும், இப்படி வல்லமை இறங்கட்டும், இப்படி வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும் அப்பா. கைகளை தட்டி சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எனது குடும்பத்திலே ஆசீர்வாதம் பொங்கிடுதே. எனது குடும்பத்திலே ஆசீர்வாதம் பொங்கிடுதே. நல்ல இயேசு வந்தார், என் வீட்டை ரட்சித்தார். நல்ல இயேசு வந்தார், என்று என்னை ரட்சித்தார். ஆனந்தம் ஆனந்தம் என்னில் பொங்குதே. ஆனந்தம் ஆனந்தம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கடன் பாரங்கள், தொழில் நஷ்டங்கள், கப்பல் ஏற முடியல, எல்லாத்தையும் இயேசுவிடத்தில் கொடுங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுகிற நாள். நீங்கள் நம்பிக்கையோடு வாலிப தம்பிகள், ஒருவேளை உங்கள் வீட்டு குடும்ப தலைவர் கப்பல் பணியில் சேர முடியாமல், அதே போல விவசாயமோ கடல் தொழிலோ எங்கே நஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்களோ அதெல்லாம் மாற்றுகிற இயேசுங்க இருக்கிறார். குழந்தை பாக்கியம், திருமண தடைகள், வீடு கட்ட முடியல, ஐயோ கொடுத்த பணத்தை வாங்க முடியல, ஐயோ இந்த நாட்களில் எங்கள் வீடு வறுமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, எல்லா பக்கமும் இக்கட்டுகளும் அடைக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நாட்களில் படித்து வேலை இல்லாத பிள்ளைகள், எக்ஸாம்களில் பல காரியங்களில் முயற்சி பண்ணி தோல்வியை சந்தித்தீர்களோ, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்று அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையோடு கைகளை உயர்த்துங்கள். இயேசுவே, இன்று எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. வாய் திறந்து கூப்பிடு. குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிக்கிற மகள், திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிற அப்பா அம்மாக்கள், வாலிப மகன் மகள், நீங்கள் கூப்பிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. வேலை வாய்ப்புகள் கூப்பிடு.
வாயை திறந்து கூப்பிடுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே என் வீட்டை கட்டி முடிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் முடியணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எனக்குரிய பிள்ளை செல்வங்களை நீர் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. கூப்பிடுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். உன் கடன், கஷ்டம், அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். இந்த நாட்களிலே ஒரு பெரிய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா, இதோ உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து கூவி கதறி எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை தாரும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. இந்த கண்ணீர் துளிகளை நீ தொற்பைகளை சேர்த்து இதற்கு கைமாறு கொடுப்பதற்காக நன்றி, நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே. கைகளை தட்டி ஆமென். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. நல்ல கைகளை கட்டி சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது. தடைகளை நீக்கி விட்டார், கட்டுகளை உடைத்து விட்டார். தடைகளை நீக்கி விட்டார், இயேசுவே கட்டுகளை உடைத்து விட்டார். குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றினார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றினார். என் தேவை எல்லாம் நிறைவானது. என் தேவை எல்லாம் நிறைவானது. சந்தோஷம், பொங்குது, சந்தோஷம். சந்தோஷம் என்னில் பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குது. மூன்றாவது, எல்லா நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சிறியதும் பெரியதுமான வியாதிகள். ஆண்டவரே, இந்த வியாதியோடு வருஷக்கணக்கான கஷ்டப்படுகிறேனே. இந்த நாள்ல ஆண்டவர் செய்தியிலே பிரதர் மூலமாய் பேசினார். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? நோய்களுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொன்னது போல எனக்கு 200, உங்களுக்கு 200, எனக்கு 400 சுகர். ஓ, உங்களுக்கு பிரஷருக்கு ஒரு நேரம் தான் மாத்திரையா, நான் 3 நேரம் மாத்திரை போடுறேன். இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு நீ சொல்லு, இந்த வியாதிக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, இந்த வலி வேதனைக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, இந்த நோய்க்கு என் மேல் அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உங்க நோயுள்ள இடத்துல வலது கையை வைங்க. எந்த வியாதியா இருந்தாலும் இயேசு சுகப்படுத்த வல்லவர். மருத்துவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே தவிர மருத்துவர்கள் குணப்படுத்துகிறவர்கள் அல்ல. அவர்கள் இந்த உலகத்திலே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் 100% இதுதான் சுகம் அப்படி சொல்லவே முடியாது. நான் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு சமாதானமா வீட்டுக்கு போ. கை தட்டுங்க. உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு சமாதானமா போ. அப்படியே வலது கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நோயுள்ள இடத்திலே, நோயுள்ள என் உடலிலே உங்க வல்லமை இறங்கட்டும். என் வியாதிகளும் பலவீனங்களும் என்னை விட்டு இப்பொழுது வெளியேறட்டும். கைகளை தட்டி சொல்லுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நோய்கள் நீக்கிவிட்டார், பலவீனம் அகற்றிவிட்டார். நோய்கள் நீக்கிவிட்டார், பலவீனம் அகற்றிவிட்டார். புது பலன் எனக்கு தந்தாரே, புது பலன் எனக்கு தந்தாரே. துள்ளி துள்ளி மகிழ்ந்து பாடிடுவேனே. துள்ளி துள்ளி மகிழ்ந்து
செய்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி வாயை திறந்து ஆர்ப்பரித்து நன்றி. இந்த நல்ல தேவன் இப்பொழுது நம் நடுவிலே வருகிற நேரம், இயேசு நம் நடுவிலே வருகிற பொழுது, அன்று கலிலேயா கடற்கரை ஓரத்திலே, அன்று எருசலேம் சமாரியா பகுதியிலே வந்த பொழுது நோயாளிகள் சுகமடைந்தார்கள், பேய்கள் ஓடியது, எல்லா நோய்களும் தீமைகளும் அன்று ஜனங்கள் அற்புதத்தை பெற்றார்கள். ஆமென். இந்த நல்ல தேவன் இப்பொழுது உங்க வாழ்க்கையில வருகிறார். ஆமென். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அன்னைக்கு நோயாளிகள் சுகமடைய வாயை திறந்து கூப்பிட்டார்கள். ஆமென். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும், வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும். வாயை திறந்து கூப்பிடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் உங்களை விட மாட்டேன்ப்பா, உங்களை விடவே மாட்டேன், நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இப்பொழுது நம்ம ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நடுவில் இடம் விடுங்க, இதுல நடுவில் மைக்கு நோட்டுங்க, நடுவில் இடம் விடுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, உந்தயவினால் சுகமானே. வல்லமை 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 சுகமாய் ஆண்டவர் நடத்தும்படியாய் தெய்வமே, ஓ ஜீசஸ், ஆவியானவர் நமக்கு சுகம் தருகிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், விசுவாசத்தினாலே நமக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், நோய்களை எலும்புகள் பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலாம். உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். சந்தோஷம் தந்து ஆசீர்வதியும், சமாதானம் தந்து ஆசீர்வதியும், நிம்மதி தந்து ஆசீர்வதியும், உடல் சுகம் தந்து ஆசீர்வதியும், முன்னேற்றம் தந்து ஆசீர்வதியும்,